நான் டாக்டர் சம்பத்குமார் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இருக்கிறேன். நான் அதாவது ஜனநாயக நாட்டில் சட்டம் தான் மக்களை காப்பாற்று நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் சட்டத்தை காவலர்கள் தங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு எந்த விதமான ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் ஒரு எஃப்ஐஆர் கூட பதியாமல் இந்த தமிழ் மண்ணை நேசித்த ஒரு இளைஞனை, பல்வேறு கனவுகளோடு ஒரு எதிர்கால திட்டங்களோடு இருந்த ஒரு அஜித்குமார் என்கின்ற இளைஞனை அதிகார துஷ்பிரயோகத்தால் காவல்துறை இன்னைக்கு அடிச்சே கொண்டு இருக்கு. இது கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இன்னைக்கு ஒரு கால் சதத்தை எட்டி கொண்டிருக்கிறது. காவல் விசாரணை மரணங்கள், கஸ்டோடியல் டெத். இந்த அவலநிலை, மிக மோசமான போக்கு, இந்த செயலுக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, காவல்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த நிலை இனிமேல் தொடரும் என்று சொன்னால் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தலைவருடைய உத்தரவுக்கு ஏற்ப நாங்கள் போராடுவோம். எங்கள் தலைவருடைய ஆட்சியில் இதுபோன்ற ஒரு காவல் விசாரணை மரணங்கள் என்பது ஒருபோதும் நடக்காது என்பதை நாங்கள் தமிழக மக்களுக்கு இதன் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அவர் எப்பவும் அறிக்கை அரசியல் தான் செய்யறாரு, களத்துக்கு வரதில்லை அப்படின்ற ஒரு அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் நிறைய பேர் இல்ல. அந்த கேள்விகளுக்கு விடைதான் இன்னைக்கு நாங்க களத்துக்கு வந்திருக்கிறது. எங்க தலைவர் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களுக்கு அறிக்கை கொடுப்பது என்பது அது ஒரு அரசியல் வடிவம். அறிக்கை கொடுப்பது என்பதை தவறாக எடுக்கக்கூடாது. ஆனால் நீங்க கேள்விகளுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு விடையாக இன்றைக்கு எங்கள் தலைவர் களத்திற்கு வந்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள், நிர்வாகிகள் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். தமிழ்நாட்டினுடைய அரசியலை இது மாற்றி அமைக்கும். அதே மாதிரி இப்போ திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இது 24 அதுதான் சொன்னேன், கால் சதம்னு சொன்னேன். இது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சாத்தான்குளம் விஷயத்தை இவர்கள் குறிப்பிட்டு பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி இது பண்ணிருக்காங்க. ஆனா இவர்களுடைய ஆட்சியிலும் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதாவது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு முகம் காமிப்பது, ஆளும் கட்சியாக வரும் பொழுது வேறு ஒரு முகம் காமிப்பது என்பது திமுகவுடைய வழக்கம். எனவே திமுகவை இதுதான் எழுதி வச்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி 2026 இனிமேல் ஆட்சி கட்டில் அமரவே முடியாது. ஸ்டாலின் தான் திமுகவுடைய கடைசி முதலமைச்சர். அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய வேலை. அதனால் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழர்கள் எங்களுடைய தலைவருடைய ஆணைக்கிணங்க நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் எந்த விதமான போராட்டத்துக்கும் தயாராக இருக்கிறோம். எனவே திமுகவுடைய இந்த ஒரு திருட்டுத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.